ஹல்லேலூயா. மட்டும் தேவனை ஆராதிக்க, அவருடைய நாமத்தை மையப்படுத்த தேவன் உதவி செய்தார். இந்த வேளையிலையும் தன்னுடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போகிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் ஆதியாகமம் 28வது அதிகாரம் 11லேருந்து 19 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 28 11லேருந்து 19 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்று எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபை நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் இவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் இருந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் இந்த நாளில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை என் தேவனீர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இங்கே பார்க்கிறோம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் என்ன செஞ்சார்? யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். இது எந்த சூழ்நிலையில் கொடுத்திருந்தார்னா, தன்னுடைய சகோதரன் எங்கே தன்னை கொன்றுவானோன்னு சொல்லிட்டு தன் தாயின் மூலமாய் தகப்பனின் மூலமாய் சொந்த மாமா வீட்டுக்கு என்ன செய்கிறான்? வெறும் கோலும் கையுமாய் அனுப்பப்படுகிறான். நீ போய் உன் மாமா வீட்டில் இருந்து என்ன செய்ய, ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேருன்னு அவங்க தாயின் தகப்பனை என்ன செய்கிறாங்க? அனுப்பி விடுறாங்க. அந்த ஒரு சூழலில் அவன் வெறுமை, தலைவாணி கிடையாது, எதுவும் கிடையாது, ஒரு கல் எடுத்து வச்சு படுத்து என்ன செய்கிறான்? தூங்குறான். அந்த இடத்துல தேவன் யாக்கோபோட இடைப்பட்டு, சொப்பனத்தில் இடைப்பட்டு, நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியை தூளை போல பரவ பண்ணுவேன். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் என்ன செய்வா? பரம்புவ. உன் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி வாக்கு கொடுத்துட்டு, நான் உன் கூட இருந்து, நீ போகிற இடத்துலலாம் உன் கூட இருந்து உன்னை திரும்ப இந்த தேசத்துக்கு என்ன செய்வேன்? கொண்டு வருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் யாக்கோபுக்கு என்ன செஞ்சார்? வாக்கு தத்தம் பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்தை யாக்கோபுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சார்? அவர் நிறைவேற்றி கொடுத்தார். என்ன செஞ்சார்? நிறைவேற்றி கொடுத்தார். அப்போ யாக்கோபு சொன்னார், நான் திரும்ப போயிட்டு நீர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை எனக்கு நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா நான் திரும்ப வந்து இந்த தூணுக்கு என்ன செய்வேன்? பலி செலுத்துவேன், ஆராதனை பண்ணுவேன்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்து எந்த பெத்தேலில் தேவனை வந்து தொழுது கொண்டாரோ அந்த இடத்துல வந்து நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு பலிபீடம் கட்டி உங்களுக்கு பலி செலுத்துவேன், தசம் வாக்கு கொடுப்பேன், பொருத்தனை பண்ணுவேன்னு சொல்லி 22ஆம் வசனம் பாருங்கள். 21, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம்பவாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அப்போ தேவன் வந்து என்னை திரும்ப இந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் நான் என்ன செய்வேன்? நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம்பம் கொடுப்பேன்னு சொல்லி அங்கே ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டு இப்போ என்ன செய்கிறான்? அவன் பிரயாணம் பண்ணி அவங்க மாமா வீட்டுக்கு போகிறான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், உன் சந்ததி என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இவங்க மாமா வீட்டுக்கு போகும்போது அவனுடைய சூழ்நிலைமை எல்லாம் வெறும் கையும் கோளுமாய் போகிறான், ஒன்றுமே கிடையாது.
இப்போ போகிறான், அவங்க மாமா வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. இவனுக்கு பிடிச்ச பெண்ணை மாமா கிட்ட என்ன செய்கிறான், கேட்குறான். மாமாவும் நீ என்ன செய், 7 வருஷம் வேலை செய், என்ன செய்ய 7 வருஷம் வேலை செய்ய, நான் அந்த பொண்ணை தரேன்னு. கஷ்டப்பட்டு 7 வருஷம் வேலை செய்கிறான். என்ன பண்ணுறான், 7 வருஷம் வேலை செய்கிறான். எப்படியாவது நமக்கு பிடிச்ச அந்த பொண்ணு என்ன செஞ்சிடும், கிடச்சிரும்னு வேலை செய்கிறான். கல்யாணம் சரி 7 வருஷம் ஆயிடுச்சு, என் பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு மாமாவே என்ன செய்கிறாரு, கல்யாணம் பண்ணி பொண்ணை கொடுத்துட்டார். பொண்ணை கொடுத்து மறுநாள் தான் தெரியுது, இவன் நினச்ச பொண்ணு வேற, அவனுக்கு கொடுத்த பொண்ணு வேற. இவன் நினச்சது தங்கச்சியை, ஆனால் மாமனார் என்ன பண்ணிட்டாரு, அக்காவை கொடுத்துட்டாரு. இவனுக்கு வந்ததே கோபம். போய் கேட்டதுக்கு, நீ அக்கா இருக்கும்போது தங்கச்சியை என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது, அதனால் நீ என்ன செய்ய, இந்த பொண்ணையும் வச்சுக்கோ, நான் உனக்கு தங்கச்சியும் தரேன், வேலை செய்யின்னு சொல்லிடுறார். சரின்னு இந்த யாக்கோபு அடுத்த அக்காவுக்காக ஒரு 7 வருஷம், தங்கச்சிக்காக ஒரு 7 வருஷம், 14 வருஷம் என்ன செய்கிறாரு, மாமனார் வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கார். வேலை செஞ்சிட்ருக்கும்போது இப்போ 14 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ என்னாச்சுன்னா, ஆதியாகமம் 29வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவர் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமா இருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்திக்காக ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றார். அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றான். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் பிரியமாய் இருந்ததினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினான். இந்த இரவிலே தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவன் அவளை சேர்ந்தான். லாபான் தன் வேலைக்காரியாக சில்பாளை தன் குமாரத்தியாக லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். காலையிலே இதோ லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா இடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். அந்தபடியே யாக்கோபு இவருடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். போதும், இங்கே பார்க்குறோம், கல்யாணம் ஆயிடுச்சு, 14 வருஷம் 2 மனைவிக்காக வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் பார்த்தா தேவன் 2 மனைவிக்கு 1 மனைவிக்கு பிள்ளை கொடுத்தாரு. அவளுக்கு கிட்டத்தட்ட 9 பிள்ளைகள், 10 பிள்ளைகள் பக்கம் பிறந்துச்சு லேயாளுக்கு. ராகேலுக்கு பிள்ளை கிடையாது, ஆனால் வேலைக்காரை மூலமாக அநேக பிள்ளைகள் என்ன செஞ்சது, பிறந்தது. ராகேல், லேயாள் ப்ளஸ் வேலைக்காரிகள் மூலமாக மொத்தமாக இவங்களுக்கு என்ன செஞ்சது, 13 பிள்ளைகள். ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, 13 பிள்ளைகளை கொடுத்துட்டாரு. இப்போது யாக்கோபு கேட்குறாரு, அதிகாரம் 26வது வசனம் பாருங்க, 30வது அதிகாரம். உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும், நான் போவேன், நான் இடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றார். இப்போது எனக்கு 14 வருஷம் ஆயிடுச்சு, நான் உங்கள்கிட்ட நிறைய வேலை செஞ்சுட்டேன், இப்போ எனக்கு பிள்ளை குட்டிகள்லாம் வந்துச்சு, அடுத்து என் பிள்ளை குட்டிகளுக்கு நான் என்ன செய்யணும், சம்பாதிக்கணும், என்னை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், கேட்குறான். அப்போ கேட்கும்போது அப்போ அவங்க மாமனார் சொல்கிறாரு, என் கண்களில் எனக்கு எது தயவு கிடைத்தது, ஆனால் நீ சரி, உன்னை மாமனார் சொல்கிறார், உன்னை தயவு கிடைச்சதுன்னா நீ என்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு எவ்வளோ சம்பளம் வேணும்? இது வரைக்கும் அவர் சம்பளமே இல்லாமல் என்ன செஞ்சுருக்காரு, மாமனார் வீட்டில் வேலை செஞ்சுருக்கார். இப்போ தான் மாமனார் கேட்குறாரு, குட்டிகள்லாம் இருக்குன்னு சொன்னால் உனக்கு எவ்வளோ சம்பளம் வேணும்னு. சம்பளம் வேணும்னோடனே இப்போ என்னாச்சுன்னா, அவர் சொல்கிறாரு, யாக்கோபு, நான் வர்றதுக்கு முன்னாடி உனக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்ததுக்கப்புறம் 30வது வசனம்,
நான் வந்ததுக்கப்புறம் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்தனால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேணாம், நான் சொல்கிறபடி நீர் எனக்கு செஞ்சால் உன் மந்தையை நான் திரும்ப என்ன செய்வேன், மேய்ப்பேன்னு சொல்கிறார். சொன்னானே ஓகேன்னு சொல்கிறாரு. இப்போ யாக்கோபு சொல்கிறாரு, புள்ளியும் வரியும், புள்ளி இருக்கிறது வரி இருக்கிறது, அடுத்து கருப்பு புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். மோஸ்ட்லி ஆடு எப்படி குட்டி போடும், ஒன்று கருப்பாக போடும் இல்லை வெள்ளையாக போடும். ரொம்ப ரேராக தான் ரெண்டு கலந்தது இல்லை கோடு போட்ட மாதிரி ஆடு குட்டி போடும். இவர் சொல்கிறாரு, புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்போ அந்த மாதிரி போடுறதெல்லாம் எனக்கு, வரி போட்டு புள்ளி போட்டு கருப்பாக போடுற வெள்ளாடு கருப்பாடெல்லாம் எனக்கு. ஆனால் எதுவுமே இல்லாமல் இருக்கிற வெள்ளையாக இருக்கிற கருப்பாக இருக்கிற ஆடெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் செஞ்சுறாங்க, பிரிச்சுக்கிறாங்க. இப்போ யாக்கோபு என்ன பண்ணுறாரு, இவருக்கு கொடுக்கப்பட்ட ஆடு என்ன, புள்ளி வரி உள்ளது. மாமனாருக்கு கொடுக்கப்பட்டது கருப்பு. அப்படி மாறி ஏதாவது வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் 33வது வசனம், அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறியாடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடி கொள்ளப்பட்டவைகளாய் எண்ணப்படட்டும் என்றான். அதற்கு லாபான், நீ சொன்னபடி ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டுக்கடாக்களையும் புள்ளியும் வரியுமுள்ள வெள்ளாட்டுக்கடாக்கள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையுமான செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான். இப்போ மாமாவோட ஆடையும் மேய்க்கிறான், இவனோட ஆடையும் மேய்க்கிறான். ஆனால் 2 பேருக்கும் டிஸ்டன்ஸு 3 நாள் தூரம். 3 நாள் நடந்து போனால் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்தில் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஆனால் இவங்க மாமாவோட ஆடையும் யாக்கோபு என்ன செய்கிறாரு, மேய்க்கிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவருக்கு வர்ற ஆடு எப்படி இருக்கணும், புள்ளியும் வரியும் உள்ளதாக இருக்கணும். அப்போ இவர் என்ன பண்ணார்னா, அந்த ஆடுகள் தண்ணி குடிக்க வரும்போது என்ன செய்வார், புன்னை மரம், வாதுமை மரம், அர்மோன் மரம், அந்த மரத்தோட பட்டையெல்லாம் உரிச்சு பாதி பட்டை இப்படி நம்ம வெட்டுவோம் பார்த்தீங்களா, கரும்பு வெட்டும் போது பாதி பாதியாக வெட்டுவோம்ல, இப்படி ஸ்லைடாக, அது போல் அதை என்ன செய்கிறோம், வெட்டி பாதி பட்டை இருக்கும் பாதி பட்டை இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி வெட்டி போட்டோன்னே அந்த ஆடு தண்ணி குடிக்கும்போது அதை பார்த்து குடித்ததுனால ஆடு குட்டி போடும்போது எப்படி போடுது, வரியும் புள்ளியும் உள்ளதை என்ன செய்யுது, குட்டி போடுது. இது யாக்கோபு என்ன தெரியுமாரு, அந்த எதெல்லாம் ரொம்ப நல்ல பலமாக இருக்கோ அந்த ஆடெல்லாம் அதுக்கு முன்னாடி அந்த இதில் கொண்டு தண்ணி குடிக்க வைப்பார். அப்போ பலமானதெல்லாம் யாரை சேர்ந்ததுன்னா யாக்கோவை சேர்ந்தது, பலவீனமானதெல்லாம் லாபானை சேர்ந்துச்சு. ஆனால் ஆடு குட்டி போடுறது எப்படி போடும், புள்ளியும் வரியும் உள்ளதான் நிறைய போட்டுது. இப்போ இதனால் யாக்கோபு என்ன செஞ்சிட்டாரு, நிறைய ஆடு. 43வது வசனம் பாருங்கள், இவ்விதமாக அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். இதுக்கு முன்னாடி அவனுக்கு சம்பளம் கூட அவங்க மாமனார் தரல. ஆனால் இதுக்கப்புறம் இவன் புள்ளி எப்போ பிரித்து விட்டானோ அவனுக்கு தேவன் என்ன செஞ்சார், சொப்பனத்திலே ஞானத்தை கொடுத்துட்டார். அவனுக்கு சொப்பனத்திலே நீ இப்படி தான்ப்பா செய்யணும், இந்த ஆடுகளை இப்படி தான் பண்ணும்போது உனக்கு என்ன செய்யும், அது நிறைய குட்டி போடுன்னு அழகாக பிளான் பண்ணி கொடுத்ததுனால தான் யாக்கோபு இந்த காரியத்தை செய்ய முடிஞ்சுது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார்ல, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ யாக்கோபு எல்லா சூழ்நிலையிலும் தேவனை சார்ந்து கொண்ட ஒரு மனிதனாக இருந்தான். எப்படி இருந்தா, எல்லா சூழ்நிலையும் தேவன் என் கூட இருக்கணும், தேவன் எந்த காரியத்தையும் தேவனிடத்தில் கேட்டு செய்கிறவனா, தேவனிடத்தில் கேட்டதுனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவனுக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்தினார். 31வது அதிகாரம் பாருங்கள், 10வது வசனம், 9லேருந்து 10 பாருங்கள். இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார்,
ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோடே பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவன் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடு பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் வரியும் புள்ளியும் வரியும் உள்ளமைகளாக இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். அப்போது ஆண்டவர் லாபான் யாக்கோபை வஞ்சித்ததை அறிந்திருந்தான். இவனுக்குள்ள ஆசீர்வாதத்தெல்லாம் அவன் திருடிட்டான், இவனுக்கு பிள்ளை குட்டிகள்லாம் இருக்குது, இவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் என்ன செஞ்சிட்டான், வஞ்சகமாக வேலை வாங்கி 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 எடுத்துக்கிட்டான், இவனுக்கு ஒன்றும் இல்லாமல் அனுப்பி விட்டுருவான் அப்படின்றது தேவன் அறிஞ்சு சொப்பனத்தில் வெளிப்படுத்தி என்னென்ன காரியத்தை செய்யணும், ஆடு பெருகிறதுக்கு என்ன வழிகளோ அவ்வளோத்தையும் பிளான் போட்டு ஆண்டவர் யாக்கோபுக்கு என்ன செஞ்சுருக்காரு, கொடுத்து. இப்போது யாக்கோபு லாபானை விட மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகள், வேலைக்காரர்கள், ஒட்டகம், கழுதைகளும் உடையவனானான். அப்படி ஆகிறதுக்கு காரணம் என்ன, அவனுக்கு தேவன் அநேக காரியங்களை சொல்லி கொடுத்தார். ஏன்னா கர்த்தர் யாக்கோபோடு இருந்து அவனுக்கு கூட இருந்து அவனை தேவன் என்ன செஞ்சார், ஆசீர்வதிச்சார். இவன் ஆசீர்வதிக்கப்படுறது இப்போ யாருக்கு பிடிக்கல, லாபானுக்கு பிடிக்கல, லாபானோட பிள்ளைகளுக்கும் என்ன செய்யல, பிடிக்கல. 31வது வசனம் பாருங்க, 31வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். இவன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து ஆண்டு கொடுத்த ஞானத்தில் இவன் என்ன செஞ்சான், தன்னுடைய ஆடுகளையும் மந்தைகளையும் பெருக பண்ணா. இவங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பா கிட்டேருந்து இவன் என்ன செஞ்சிட்டான், எல்லாத்தையும் திருடிக்கிட்டான், எங்கள் அப்பா கிட்டேருந்து ஆசீர்வாதத்தை இவன் என்ன செஞ்சிட்டான், வாங்கிட்டான்னு. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான், மனைவிக்காக கஷ்டப்பட்டான், வெயில், இவனுக்கு நஷ்டமானது எல்லாமே லாபான் என்ன செய்வான், ஒரு இதுவும் விடாமல் லாபான் என்ன செஞ்சிருவான், வாங்கிடுவான். ஆனால் இப்போ அவங்க பிள்ளைங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பா கிட்டேருந்து எல்லாத்தையும் திருடிக்கிட்டான். இந்த வார்த்தையை கேட்டோன்னே அடுத்து லாபானுடைய முகமும் என்ன செய்யல, சரியா இல்லை. இவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்தோன்னே யாருக்கு, மாமனாருக்கு பொறுக்கலை. மகள்க நல்லா இருந்தா போதும்னு நினைக்கல. அவனுக்குள்ள என்ன வந்தது, பொறாமை வந்தது, அவனுடைய முகநாடி வேறுபட்டதுன்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. லாபானின் முகத்தை யாக்கோபு 2வது வசனம் 31:2. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தின நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்கிறதை கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, நீ உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். இப்போ ஆண்டு சொல்லிட்டார், நீ என்ன செய்ய, நீ எங்கேருந்து வந்தியோ திரும்ப என்ன செய்ய, அங்கே போ, நான் உன் கூட என்ன செய்வேன், இருப்பேன்னு ஆண்டவர் இவன்கிட்ட சொன்னதுனால இப்போ என்ன செஞ்சிட்டான், கிளம்பிட்டான். அவங்க மாமனார்கிட்ட ஆனால் சொல்லலை, சொல்லாமல் இவன் என்ன செஞ்சிட்டான், கிளம்பி வந்துட்டான். கிளம்பி வந்தோடனே இந்த செய்தி லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ லாபான் என்ன செய்கிறான், இவங்களுடைய பிள்ளைக்குட்டிகள்லாம் தொடர்ந்து என்ன செஞ்சிட்ருக்கான், வந்துட்டுருக்கான். வந்துட்டு ஓடி வரும்போது 3 நாள் கழிச்சு தான் தெரியுது மாமனாருக்கு இவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்கள கடந்து வரும்போது ஒரு இடத்துல தங்கியிருக்கான். 31வது அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ யாக்கோபுக்கிட்ட என்ன செய்யக்கூடாது, தீமையானதை பேசக்கூடாது, நன்மையானதை மட்டும்தான் என்ன செய்யணும், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை கொடுக்குறார். அப்படி சொன்னோன்னே நீ வேற எந்த தீமையான காரியத்தையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இப்போ யாக்கோபை பார்க்க லாபான் வராரு. வந்தோன்னே சொல்கிறாரு, கட்டி பிடிச்சி, நீ சொல்லிட்டு வந்திருந்தீன்னா நான் உன்னைய மேலதாளத்தோடு என்ன செஞ்சுருப்பேன், அனுப்பி வச்சிருப்பேன்ல, இப்படி ஏன் நீ திருட்டுத்தனமா ஓடி வந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் உன்னோட தேவன் என்கிட்ட பேசினாரு, நீ யாக்கோபுக்கிட்ட தீமை இல்லாமல் நன்மை இல்லாமல் தீமையான காரியத்தை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு என்னோட சிலையெல்லாம் திருடிட்டு வந்தது மக ராகேல் தான் அந்த சிலையை என்ன செஞ்சுட்டா,
திருடிட்டு வந்தா. ஆனால் நீ என் சிலையெல்லாம் திருடிட்டு வந்துட்ட அப்படின்னா, இந்த சிலையெல்லாம் நான் திருடிட்டு வரல, அது எனக்கு யார்கிட்ட இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு என் தட்டு முட்டெல்லாம் என்ன செய்யுங்க தேடி பாருங்க, எதுவுமே கிடையாது. 20 வருஷம் நான் அவங்ககிட்ட என்ன செஞ்சேன், வேலை செஞ்சுருக்கேன். 38வது வசனம் பாருங்க. இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை, அதோடைய கரு கூட என்ன செய்யல அழியாமல் நான் பாதுகாத்தேன். உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் ஒன்று கூட எடுத்து என்ன செய்யல சாப்பிட்டது கிடையாது. எதெல்லாம் செத்து போச்சோ பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். எதெல்லாம் பீருண்டு போச்சோ அதெல்லாம் அதுக்காக நான் என்ன செஞ்சேன், உத்தரவாதம் பண்ணியிருக்கேன். பகலில் களவு போனது, நைட்டில் களவு போனதெல்லாம் என்கிட்ட கேட்டு வாங்கிட்டீங்க. எதெல்லாம் காணாமல் போச்சோ அதுக்கெல்லாம் நான் என்ன செஞ்சுருக்கேன், அதுக்கு பதிலாக கொடுத்துருக்கேன். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது. இவ்விதமாக நான் பாடுபட்டிருக்கேன், 20 வருஷ காலம் பாடுபட்டிருக்கேன், என் சிலையை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லி நீ கேட்குற அப்படின்னு. 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன், 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் இடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். 10 தடவை சம்பளத்தை என்ன செஞ்சுருக்காரு, லாபான் மாற்றிருக்காரு. 14 வருஷம் 2 மனைவிக்காக, 6 வருஷம் இவருடைய லாபானுடைய ஆட்டுக்காக, இது இல்லாமல் 10 தடவை சம்பளத்தையும் மாற்றி இப்போ என் பேரில் என்ன செய்கிறீங்க, திருட்டு பட்டம் கட்டுறீங்களா? அடுத்து சொல்கிறார், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால், அவர் மட்டும் என் கூட இல்லாமல் இருந்திருந்தா நீ இப்போ என்ன செஞ்சிருப்ப, ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக துரத்தி விட்டுருப்ப. அப்படி தான் செஞ்சுருப்பான். ஆண்டவர் மட்டும் இந்த ஆலோசனையை கொடுக்காமல் இருந்திருந்தா, எப்படி ஆடுகள் பெருக பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தா இவனை என்ன செஞ்சுருப்பான், லாபான் வெறுமையாக தான் அனுப்பி விட்டுருப்பான். அதான் சொல்கிறார் அவர், என் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராமற் போனார், நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவனின் சிறுமியையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி இம்மை கடிந்து கொண்டார். அப்போ லாபான தேவன் என்ன செஞ்சார், கடிந்து கொண்டிருக்கார். ஏன்னா அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். அவனோட தேவன் இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் அழகாக அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் என்ன சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன், உன்னை பெருக பண்ணுவேன், நீ வடக்கையும் கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் பரம்புவாய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார்ல. அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை அவன் பிடிச்சிக்கிட்டான். அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு கஷ்டம்தான், 14-20 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். அவ்வளோ கஷ்டத்தையும் எதுக்காக சகிச்சானா, ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், நிறைவேறும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட இருந்ததுனால ஆண்டவர் அவ்வளவு பாடுகள் மத்தியிலையும் அவனோடு கூட இருந்து அவனை வெறுமையாக என்ன செய்யலை, விடவே இல்லை. அவன் வரும்போது 2 பரிவாரங்கள் வெறும் கோலும் கையுமா போன யாக்கோபை தேவன் 2 பரிவாரங்கள் நிறைய என்ன செஞ்சார், கொண்டு ஆசீர்வதிச்சார். காரணம் என்னன்னா, அவன் தேவனுடைய வார்த்தையை நம்பினான். தேவன் என்னோடு கூட ஒவ்வொரு நாளும் இருக்கணும்னு விரும்பினான். இப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளோடு என்ன செய்யணும், இருக்கணும். தேவன் இருந்தால் தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ தேவன் என்னோட இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் எப்படி, எல்லாம் எம்டியாக இருக்கும், வாழ்க்கையே எம்டியாக இருக்கும். எல்லாமே எம்டியாக இருக்கணும்னு விரும்புகிறோமா, ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறோமா? ஆசீர்வதிக்கப்படணும்னா அப்போ அதுக்கேற்ற கிரயம் செலுத்தணும். எம்டியாக இருந்தனா சும்மா இருந்துட்டு போயிடலாம். அப்போ கிரயம் செலுத்தாமல் எதையுமே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. 20 வருஷ காலம் அவன் கிரயம் செலுத்தியிருக்கான். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள அவருடைய சந்ததி பெருகணும் அப்படின்னா அதற்காக அவன் என்ன செஞ்சுருக்கான், கிரயம் செலுத்தியிருக்கான். 20 வருட காலம் கிரயம் செலுத்தி அவருடைய கிரயத்தை ஆண்டவர் என்ன செய்யலை, வீணா விடவே இல்லை. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். இப்போ தேவன் நம்மளோடு இருந்து நம்ம ஆசீர்வதிக்கணும்னா நம்ம அதை கேட்ட கிரயம் செலுத்தணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கிரயம் இல்லாமல் நமக்கு ஆசீர்வாதம் வராது. எதுவாக இருந்தாலும், ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, நம்ம உட்காந்து எடுத்து வாயில் வச்சாதான் அது நமக்கு போய் ஜீரணமாகும். நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனால் என் வயிறு நிரம்பணும்னா வாய்ப்பே இல்லை, அதுக்கு சான்ஸே இல்லை.
நம்ம எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கிரயம் செலுத்தணும். கிரயம் செலுத்தும் போது தான் தேவன் நம்மளை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போது யாக்கோபுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் என்ன செஞ்சார்? நினைத்தருளி ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் யாக்கோபை லாபான் என்ன செய்யலை? தொடரவே இல்லை. அவனை ஆசீர்வதித்து, பிள்ளைகளை ஆசீர்வதித்து, இனி உனக்கும் எனக்கும் என்ன செய்யக்கூடாது? பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தூணை நிறுத்தி அதுக்கு பேர் வந்து ஜகர் சகர் தூதான்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சு, இனி எனக்கும் உனக்கும் இது வந்து என்ன இருக்கும்? சாட்சியாக இருக்கும்னு சொல்லிட்டு லாபான் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சுட்டு என்ன செஞ்சுறாரு? கடந்து போகிறார். யார் விரோதமாக எழும்பி வராங்களோ அவங்களை தேவன் என்ன செய்கிறாரு? அப்படியே மாற்றி, இப்போ லாபான் என்ன செஞ்சார்? யாக்கோபுக்கு விரோதமாக எழும்பி வந்தார். அதை மாற்றி, அவருடைய சிந்தையை மாற்றி தேவன் என்ன செஞ்சார்? ஆசீர்வதிக்கும்படியாய் ஆசீர்வதிக்க வச்சு அவனை அனுப்பி விட்டார். அப்போ நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது அது என்ன செய்யாது? வாய்க்காது. அது ஒன்றும் செய்யாது. எந்த தீங்கும் நமக்கு செய்ய முடியாது. தேவன் அதை அனுமதிக்க விடமாட்டார். தேவன் நம்மளை எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு பாதுகாக்கிறவர். அப்போ அந்த தீங்கு நம்மளை அணுகாதபடிக்கு, தொடாதபடிக்கு என்ன செய்கிறாரு? விலக்கி பாதுகாக்கிறார். இப்போ லாபான் முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன செய்கிறாங்க? இப்போ வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ அடுத்தது அவனுடைய சகோதரர் ஏசா வரார். ஏசா 400 பேரோட என்ன செய்கிறாரு? எதிர்கொண்டு வராருன்னு சொல்லி அவருக்கு செய்தி வந்துருச்சு. இப்போ யாக்கோபு என்ன பண்ணுறாரு? ஒரு சேனையை ரெண்டு சேனையாக பிரித்து ஃபஸ்ட்டு ஒரு இதை அனுப்பிவிட்றாரு. ஏசாக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பிவிட்றாரு. அனுப்பி விட்டுட்டு இவர் என்ன செய்கிறாரு? இப்போ இந்த பிரச்சனை என்ன செய்யக்கூடாது? ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு அந்த சேனையை அனுப்பிவிட்டு அவர் பிந்தி தனித்திருந்தார். என்ன பண்ணாராம்? தனித்திருந்தார். இப்போ ஏசா வந்து நீ இங்கே இருந்தால் நான் உன்னை கொன்றுவேன்னு சொன்னதுனால தான் அவர் என்ன செஞ்சார்? மாமா வீட்டுக்கு போயிட்டார். இப்போ திரும்ப இவன் வரான். எப்படியா இருந்தாலும் நான் என்ன செய்வேன்? உன்னை கொன்றுவேன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னும் போது நம்மளை எப்படியாவது என்ன செஞ்சிருவான்? கொன்றுவான். நம்முடைய பிள்ளைகள்லாம் அழிச்சிருவான்ற ஒரு பயம் யாக்கோபுக்குள்ள இருந்ததுனால தான் ஒரு சேனையை முன்னாடி விட்டுட்டு அடுத்தது பின்னாடி ஒரு சேனையை வச்சுட்டு இப்போ தேவனோடு என்ன செய்கிறான்? தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. இப்போ இவனுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை? இவனுக்கு வேண்டிய ஆசீர்வாதம்லாம் இருக்குல்ல. இவனுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் ஆடு மாடு வேலைக்காரிகள் ஒட்டகங்கள் வேண்டிய எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் இப்போது யாக்கோபு போய் ஆண்டவர்கிட்ட போராடுறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லையா? என்ன ஆசீர்வாதம் இல்லை அவனுக்கு? அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் இல்லைன்னா அவனுடைய சமாதானம் என்ற ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அவனுடைய சகோதரோட ஒரு சமாதானமான ஒரு உறவு இல்லாதனால அவனுடைய சகோதரன் என்னை கொன்னுருவானோ, என்னுடைய சகோதரன் என்னை கொன்னுருவானோ அப்படின்ற அந்த ஒரு பயம், சமாதானம் இல்லைன்ற ஒரு ஆசீர்வாதம் அவனுக்குள்ள இருந்தது. எல்லாமே இருக்கு அவனுக்கு, ஆடு மாடு ஒட்டகம் கழுதை எல்லாம் இருந்தாலும் இப்போ அவனுக்குள்ள ஒரு பயம். அப்போ இதெல்லாம் மாறணும்னா தேவ சமூகத்துக்கு போனாதான் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு இப்போ தேவ சமூகத்தில் போய் அவன் என்ன செய்கிறான்? போராடுறான். அப்போ ஒரு தூதன் வந்து அவனோட போராடிட்டு இருக்கான். இல்லை, நான் போராடியும் அவன் சொல்கிறான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவனுடைய பேரையே என்ன செஞ்சுறாரு? மாத்திறாரு. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். தேவன் இவனை ஆசீர்வதிச்சு இவனுடைய பேரையே என்ன செஞ்சுறாரு? மாத்திறாரு. மாத்தினதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, 33வது அதிகாரம் 1வது வசனம், 33:1. யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோட கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு, பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து, பணிவிடைக்காரிகளை அவர்கள் பிள்ளைகளை முதலிலும், லேயாளையும் அவர் பிள்ளைகளை இடையிலும், ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி, நான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரமிட்டு முடித்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். ஆமென். இங்க பார்க்குறோம், எந்த சகோதரனுக்காக பயந்தானோ
இப்போ அந்த சகோதரருக்கு முன்னாடி இவன் தன்னுடைய சேனையெல்லாம் அனுப்பி விழுந்து வணங்கி பணிஞ்சோடனே 2 பேரும் கட்டி பிடிச்சி என்ன செஞ்சாங்களாம், அழுதாங்களாம். கொல்லணும்னு நினைச்சவனுடைய அந்த இருதயத்தை தேவன் மாற்றி 2 பேருக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுத்து தேவன் என்ன செஞ்சாரு, ஆசீர்வச்சார். இப்போ யாக்கோபு ஆசீர்வச்சதை பார்த்து இப்போ ஏசா கேட்குறாரு, பின்னாடி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து இதெல்லாம் யாருன்னு கேட்கும்போது, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், சொல்கிறான். இப்போது இவனுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை ஏசாவுக்கு கொடுக்கும்போது அவன் சொல்கிறான், எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது, அதனால் இந்த காணிக்கை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொன்னோன்னே, இல்லை இது உங்களுக்காக கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ யாக்கோபை தேவன் என்ன செஞ்சார், 2 பரிவாரங்கள்னே ஆசீர்வதித்தார். அந்த இவன் தேவனிடத்துல கேட்ட ஆசீர்வாதம் என்ன, தன்னுடைய சகோதரனோடு சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி கேட்டான். அதையும் தேவன் ஆசீர்வதித்து இவனுடைய பேரையும் தேவன் என்ன செஞ்சிட்டாரு, மாற்றிட்டாரு. சரி, அடுத்து நம்ம பார்க்குறோம் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்போ ஆண்டவருக்கு அவன் பலி செலுத்துறேன்னு சொல்லி சொன்னான்ல, ஆனால் இதுக்கு முன்னாடி இவனுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்து போச்சு, பலவிதமான தீமையான காரியங்கள் நடந்து போச்சு. யாக்கோபுடைய வாசனையே கெட்டு போயிடுச்சு. இவன் முன்னாடியே அந்த ஸ்தலத்துக்கு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்தியிருந்தா இந்த ஒரு தீங்கு வந்திருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு என்ன செய்கிறான், வரான். அதை அவன் மறந்துட்டான். நான் பலி உனக்கு செலுத்துவேன், பொருத்தனை செலுத்துவேன் அப்படின்றத யாக்கோபு என்ன செஞ்சிட்டாரு, மறந்தனால திரும்ப யாக்கோபுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. பாருங்க 35வது அதிகாரம் 1வது வசனம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாய் ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். 7வது வசனம். அங்கே அவன் பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். திரும்ப போய் இப்போ என்ன செய்கிறான், அந்த இடத்துல தேவனுக்கு பலி செலுத்தி அந்த இடத்துக்கு ஏல் பெத்தேல்னு சொல்லி பலியிட்டு அங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். 10வது வசனம் பாருங்க. இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அடுத்து 11வது வசனம் 12வது வசனம். பின்னும் தேவன் அவனை நோக்கி திரும்ப 2வது தடவை வர பிளஸ் பண்ணுறாரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சது, நிறைவேறினது. யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாய் மாற்றினார். இன்றைக்கு இருக்கிற அந்த இஸ்ரவேல் தேசத்தை எத்தனையோ பேர், எத்தனையோ ராஜாக்கள் வந்து அழித்து ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்கி போட்டாங்க. அவ்வளோதான், இனி அந்த இஸ்ரவேல் எழும்பாது, இந்த இஸ்ரவேல் தேசமே இல்லாமல் போகுன்னு சொன்ன வேளையில் ஆண்டவர் மீண்டுமா இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கி எங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டு போய் யூதர்கள் இருந்தாங்களோ மீண்டும் அந்த தேசத்தில் கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்காரு, இஸ்ரவேல் தேசத்தை மீண்டும் கட்டுவித்திருக்கிறார். தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாய் அநேக தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியா தேவன் என்ன செஞ்சிருக்காரு, உதவி செய்திருக்கிறார். அன்றைக்கு யாக்கோபிடத்தில் அந்த கொடுத்த வாக்கு தத்தத்தை தேவன் என்ன செஞ்சிருக்காரு, நிறைவேற்றி இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாக்கு தத்தங்களை தேவன் என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லைன்னு சொல்லி யாக்கோபுக்கு கொடுத்து அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற
வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம விசுவாசித்து அதை சுதந்தரித்து கொள்ளும்போது, விசுவாசித்து நம்ம என்ன செய்யணும்? அதை சுதந்தரித்து கொள்ளணும். வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம இஷ்டப்படி இருந்துட்டு இருந்தால் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ண முடியாது? நிறைவேற்ற முடியாது. வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாருன்னு நம்ம ஏனோ தானோன்னு வாழ்ந்தா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. வசனத்தின்படி நம்ம வாழும்போது, அவருக்கு பிரியமாய் வாழும்போது தான் அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறினா கர்த்தர் நம்மளோடு இருக்கணும். யாக்கோபோடு கர்த்தர் இருந்தார். யாக்கோபோடு கர்த்தர் இருந்ததுனால தான் யாக்கோபை தேவன் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்து தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். யாக்கோபின் பேரில் இஸ்ரவேலின் பேரில் தேசத்தை தேவன் உருவாக்கி கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறி இருக்கிறது. அப்படியா நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னா நம்ம சில கிரயங்கள் என்ன செய்யணும்? செலுத்தி தான் ஆகணும். சில ஐயோ எனக்கு இதெல்லாம் செலுத்த முடியாது, இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. சில கிரயங்கள் செலுத்தினாதான் சில ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது பலிக்கிறதா இருக்குது. அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபோடு பேசின தேவன், ஆண்டவரே, நான் உன்னோடு இருந்து திரும்ப உன்னை தேசத்துக்கு கொண்டு வரேன்னு சொல்லி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது இல்லைன்னு சொன்ன தேவன், அப்படியா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினீங்களே ஆண்டவரே. அப்படியா எங்களுடைய வாழ்க்கையில என் தேவனீர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுகிற அந்த கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து நடத்துங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.